அனைவருக்கும் வணக்கம். டே 1 ப்ளவுஸ் கட்டிங் பயிற்சி வகுப்பில் ப்ளவுஸுடைய பேக் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி டே 2 ப்ளவுஸ் கட்டிங்கோட பயிற்சி வகுப்பில் ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ டே 1ஓட வீடியோ வந்து பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட் தட்டு வந்து மார்க் பண்ணி வெட்ட போகிறோம். ஓகே, பாருங்கள். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று போட்டுக்கணும். ஓகே, இதுக்கு வந்து துணி இப்படி இருந்தால் பரவாயில்ல. அது வந்து இல்லை வரணும், ஏன்னா சைடு வந்து வரும், நம்ம அளவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அளவு வரும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக வந்து மார்க் பண்ணக்கூடாது. பண்ணிவிட்டு இந்த பேக் தட்டு எடுத்து இந்த மாதிரி இந்த கோடில் வந்து மார்க் பண்ணதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக இது பண்ணிவிட்டு ஓகே இப்படி வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்படி டாட்டர் லைன் போட்டு ஓகே இந்த மாதிரி டாட்டர் லைன் போட்டு இந்த மார்க்கு அர்க்காத் பாயிண்ட் இருக்கும், இங்கே வந்து மார்க் பண்ணிக்கணும். இங்கே அர்க்காத் பாயிண்ட் போட்டுருக்கு, இங்கே ஒரு இருக்கணும். இந்த பேக் தட்டினோட இது மார்க் பண்ணிக்கணும். இங்கே வந்து இந்த ஷோல்டரில் வந்து ஒரு மார்க் எடுத்துக்கணும், இங்கே ஒரு மார்க் எடுக்கணும். இப்போ வந்து எடுத்துடலாம் பேக் தட்டை. வந்து பேக் சைடு ஆல்ரெடி கட் பண்ணதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா? அப்போ தான் வந்து பேக்கோட இதுவும் ஃப்ரண்டோட இதுவும் வந்து சரியான ஒரு அளவு வரணும். ஓகே, அதுக்காக தான் வந்து அந்த மார்க் பண்ணிக்கிறோம். முதல்ல பேக் நம்ம முதல்ல கட் பண்ணுறோம். ஆமாம், பேக் கட் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு அளவு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, இது நெக் வரைய வேண்டாமா? நெக் வரையணும். இதெல்லாம் அவுட்லைன் எடுத்தாச்சு. நீ வந்து ஸ்கேல் வச்சு இதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கழுத்து வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்கேல் வச்சு இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, டாட்டர் லைன் போட்டுக்கலாம். அதில் வேறு ஒரு கரெக்டாக ஒரு கோடு, அதே மாதிரி கீழே வந்து அரேஞ்சுக்கு ஒன்று மார்க் பண்ணியிருக்கு, அதில் ஒரு கோடு. ஷோல்டர் கோடு போட்டுக்கிறோம். இப்போ வந்து கழுத்து வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகே, இதை இந்த அளவுக்கு வச்சுக்கணும். ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு ஓகே, இந்த ஊக்குப்படி சைடு தான் வந்து கழுத்து வந்து மார்க் எப்பவுமே பண்ணணும். ஓகே, இந்த ஸ்லீவை எடுத்து விட்டு கரெக்டாக இப்படி இந்த கையை வந்து இப்படி வச்சு விட்டு இந்த ஷோல்டரில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லைனும் இந்த லைனும் ஒன்றா வரணும். இந்த இடத்துல வந்து அந்த மார்க் பண்ணியிருக்கலாம். ஓகே, இதை நல்லா கழுத்தை வந்து நல்லா கரெக்டாக எடுத்துட்டு இப்படி நல்லா இது பண்ணிக்கணும். கழுத்து ஷேப்பு கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து அந்த டாட்டர் லைன் அந்த அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த இது இருக்குல்ல, பட்டி சைடு, ஊக்கு பட்டி சைடு, இந்த இதை வந்து நம்ம இது வந்து கட்டிங்க்கு இந்த இங்கே ஒரு டாட் இருக்கு, இங்கே ஒரு டாட்டு. இதுக்கு வந்து நம்ம உள்ளே வந்து இந்த டாட்டு வந்து பிடிக்கணும். உள்ள இந்த உள்ள டாட் போட்டிருக்கு, அதுக்கு வந்து நம்ம வந்து துணி விடணும் ஒரு அரைஞ்சு. அப்புறம் இந்த பட்டி சைடு இருக்கு, பட்டி சைடு, இது பட்டி சைடு, இதுக்கு ஒரு அரைஞ்சு. அங்கேயும் டாட். ஆமாம், டாட். ஆமாம், இங்கே வந்து உள்ள வந்து பிடிக்கணும்ல, பிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இங்கே டாட்டுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு, இங்கே மடிச்சு தைக்கிறதுக்கு. இங்கே வந்து கட்டிங் வந்துடும். இது ஸ்டிச்சிங்கு இது. ஓகே, இப்போ வந்து எடுத்துடலாம். ப்ளவுஸோட கப் ஷேப்போட சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணோம். ஓகே, இந்த மாதிரி இந்த டாட் போட்டிருப்பாங்க இந்த தையல அட்டத்தில், ஷோல்டரில் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஷோல்டர் சென்டர் பாயிண்ட்டும் இந்த சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக வந்து இங்கே இந்த தையல் போட்டு இந்த கட்டிங் இது ஸ்டிச்சிங் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக வந்து வச்சுக்கணும். கரெக்டாக இந்த மிட் பாயிண்ட் இது, இதுதான் மிட் பாயிண்ட். இது அப்படியே திருப்பி இந்த பக்கம் வெளிப்புறம் கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி பண்ணிக்கணும். அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் கரெக்டாக. இது வந்து ஸ்டிச்சிங்க்கு, இது வந்து கட்டிங்க்கு. ஓகே, எல்லாமே ஸ்டிச்சிங்க்கும் கட்டிங்க்கும் மார்க் துணி விடுறோம். இது வந்து கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சு. ஓகே, கால் இன்ச்சோட கொஞ்சம் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எப்பவுமே நம்ம விட்டுறோம். ஆமாம், எல்லாம் சைடும். இந்த ஊக்குப்பட்டி சைடு எடுத்துக்கங்க. இந்த கப்போட சென்டர் பாயிண்ட்டுக்கு பட்டியிலேருந்து இங்கே வந்து ஸ்டிச்சிங்க்கு, இது வந்து கட்டிங்கு, இது வந்து ஸ்டிச்சிங்கு. இதுலேருந்து வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ஒரு கோடுன்னு போட்டுக்கணும்.
கப் ஷேப்பில் டாட்டு பிடிச்சிருக்கிற துணி எவ்வளோ விட்டுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே. 1.25 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. 1.25 இன்ச்சு. அதே இதை 1.25 இன்ச்சு இங்கே வச்சுக்கிறோம். இங்கே மார்க் பண்ணியிருக்கல. ஓகே. இதுலேருந்து 1.25 இன்ச்சு ஒரு மார்க்கு. அதே மாதிரி இந்த பக்கம் 1.25 இன்ச்சு ஒரு மார்க்கு. இது வந்து எப்படி நீங்கள் கிராஸாக எடுத்தீங்களோ? அந்த கிராஸை தான் அந்த பட்டி வந்து டாட் பிடிக்கிறோம்ல, டாட் பிடிக்கிறது கிராஸாக தான் பிடிப்போம். ஸோ அதனால் இப்படி கிராஸ். ஆமாம். இங்கே 1.25 இன்ச்சு, இங்கே 1.25 இன்ச்சு எடுத்துட்டு கரெக்டாக ஒரு மார்க் 1.25 இன்ச்சுக்கு. இந்த டாட்லேருந்து பட்டி வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. பாருங்க, இப்போ வந்து அளவு இதுக்கு எடுத்தாச்சு. அதே மாதிரி சைடு எடுக்கணும். சைடு வந்து அந்த அந்த அளவு வச்சோம்ல, அதே மாதிரி இதுக்கும் அளவு, இந்த பக்கம் சைடும் அளவு எடுக்கணும். அதே மாதிரி இங்கேயும் அளவு எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஓகே. ஸோ சென்டர் டாட் வந்து நம்ம அளவு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ஸ்டிச்சிங், இது கட்டிங். இது வந்து ஸ்டிச்சிங்க்கு, இது வந்து கட்டிங். எல்லா சைடும் எல்லாமே அதே மாதிரி தான். ஓகே. இந்த பட்டி சைடில் இருந்த கிராஸு சரியாக இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே. பாருங்க, இது வந்து ஸ்டிச்சிங். இது ஓகே. இதுலேருந்து வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. அளவுக்கு அது சரியாக இருக்குது. ஓகே. அப்போ தான் வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஓகே. இது வந்து ஸ்டிச்சிங் மார்க்கு, இது கட்டிங் மார்க். ஸோ எப்போவுமே எல்லாமே வந்து திரும்பவும் அகைன் ரீசெக் பண்ணிக்கிறோம். கரெக்டாக இருக்கான்னு ப்ளவுஸ் வச்சு நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ வந்து சரியான அளவாக இருக்குது. ஓகே. அப்போ தான் கப் ஷேப் வந்து சரியாக இருக்கும். அடுத்தது வந்து இடுப்பு மார்க். ஓகே. இப்போ இந்த மாதிரி கட்டியை பிடிச்சிக்கணும். இந்த சென்டர் டாட்லேருந்து நம்ம இந்த மாதிரி இந்த சைடில் இருக்கிற இது மார்க்கை கரெக்டாக இப்படி வச்சுக்கணும். இந்த கிராஸ் இது கரெக்டாக இந்த ஸ்டிச் பண்ணியிருக்காங்களா, இதில் பண்ணியிருக்காங்களா, அதை மார்க் பண்ணிக்கணும். இதிலேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸஸ் பண்ணணும். ஓ, இங்கே 1.5 இன்ச் பண்ணுமா? சைடுக்கு வந்து 1.5 இன்ச்சு விடணும். ஓ சரி. சைடு மட்டும் 1.5 இன்ச்சு, மற்றது எல்லாத்துக்கும் வந்து 1/4 இன்ச்சு. ஆமாம். அதே மாதிரி மேலேயும் 1.5 இன்ச்சு விடணும். ஓகே. இப்போ வந்து இந்த 2 மார்க்கையும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே. சைடு வந்து ஆமாம் இது மாதிரி பண்ணிக்கணும். ஓகே. அடுத்தது வந்து இந்த சைடு ஆம்கோல் சைடு இருந்து தையலுக்கு இந்த அளவுக்கு விட்டுட்டு கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சு இங்கே வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க பாரு. ஓகே. இதில் ஒரு மார்க்கு, கட்டிங்க்கு ஒரு மார்க், ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கு, கட்டிங்க்கு ஒரு மார்க். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும். ஓகே. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு ஓகே. இது அதே மாதிரி இந்த சைடும். இது எல்லாமே கட்டிங் லைன்லேருந்து தான் நம்ம கனெக்ட், எல்லாமே கட்டிங் இது தான் கனெக்ட் பண்ணணும். இதை வந்து ஸ்கேல் வச்சு இது மட்டும் கர்வ் ஸ்கேல் வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வர்றதுக்காக ஓகே அப்படி வந்து பண்ணிக்கணும். ஓகே. ஊக்குப்பட்டி சைடு டாட்டு வந்து பிடிக்கணும். ஆம்கோல் சைடு இருக்கிற டாட்டும் மார்க் பண்ணி பிடிக்கணும். ஓகே. அளவு ஜாயிட்டில் வச்சு கரெக்டாக இது வந்து ஸ்டிச்சிங். இது ஓகே. கரெக்டாக இந்த இது வந்து ஊக்குப்பட்டி சைடு பண்ணுறோம். ஆமாம், மார்க் பண்ணுறோம். எவ்வளோ இருக்குன்னு ஒரு மார்க் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங் கட்டிங் பண்ணணுமா? அது இதுக்கு உள்ளே எல்லாம் வராது. இதை வந்து சைடு மட்டும்தான். இது வந்து மார்க் உள்ளே தான் போகும். அதே மாதிரி ஆம்கோல் சைடு இருக்கிறது டாட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து கட்டிங்கில் போயிடும். அதனால் எப்படி வச்சு பண்ணணும். இது எப்படி சென்டர்லேருந்து பண்ணுமா? இது ஒரு அளவு இருக்குது. ஒரு 2 இன்ச்சு வரும். 2 இன்ச்சு வந்து கரெக்டாக 2 இன்ச்சு வரும். அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வச்சு எல்லா ப்ளவுஸ்க்குமே 2 இன்ச்சு பண்ணுமா? 2 இன்ச்சு 2.25 இன்ச்சு அதான் நார்மலாக இதாக வரும். ஸோ சென்டராக வச்சுருக்கீங்க நீங்கள்? ஆமாம் ஆமாம். சென்டராக வச்சு மார்க் பண்ணுறீங்க. இந்த டாட் இப்போ பிடிப்போம்ல, ஓகே, இதை இங்கே டாட்டு. ஓகே. இப்போ அந்த லைன் போட்டுக்கலாம். இந்த மார்க் பண்ணதை ஓகே. இது இப்போ வந்து ஊக்குப்பட்டி சைடு மார்க் பண்ணுறோம். லைன் போடுறோம். மார்க்கு இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு வருமா? 1/2 இன்ச்சு வராது. 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் எச்சா வரும். மொத்தமாகவே இவ்வளோ தான் பிடிக்கணும். ஆமாம், அந்த அளவுக்கு தான் பிடிக்கணும். அதே மாதிரி இப்போ ஆம்ஹோல் சைடு வந்து லைன் போடுறோம். ஆமாம், இந்த மாதிரி அதோட நிறுத்திக்கணும். இதுவும் வந்து லைட்டாக 1/4 இன்ச்சு தான் நம்ம பிடிக்கிறோம். 1/4 இன்ச்சு. 1/4 இன்ச்சை விட 1 இன்ச்சு அதிகமாக சொல்கிறீங்க. ஒரு பாயிண்ட்டு
ஒரு பாயிண்டா? ஒரு 1 இன்ச்சா? அதான் அது அரைஞ்சுக்கு ஒரு பாயிண்ட் அரைஞ்சு வரும். 6 இன்ச்சு ஒருக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே. இங்கேருந்து கவர் தட்டு ஒரு 4 இன்ச்சு வச்சு ஒரு கவர் தட்டு எடுத்துக்கணும். கவர் தட்டு அதாவது அந்த இடத்துல பெண்ட் பண்ணி எடுக்கிறது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும். ஆமாம், கட் பண்ணோம். அது சுருக்கம் வந்து வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கணும். ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் சைடு மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கட் பண்ணணும். ஏன்னா இங்க சுருக்கம் வராம இருக்கிறதுக்காக. ஆமாம், அதை வந்து ஒரு டாட்டர் லைன் போட்டுக்கலாம். அது எவ்வளோ இன்ச் எடுக்கணும்? இது 4 இன்ச்சு வச்சிருக்கனே, இதுலேருந்து 4 இன்ச்சு. ஓகே ஓகே. அது கையிலேயே வரைஞ்சுக்கணும். அது ஆமாம். ஓகே. இப்போ ஃப்ரண்ட் சைடோட மார்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இப்போ வந்து வெட்டிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுதா? இது முடிஞ்சுது. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து கரெக்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் கட் பண்ணுறீங்க. ஆமாம், ஏன்னா அடிச்சு தைக்கிறதுக்காக, அதை உள்ளே வந்து பிடிக்கிறதுக்காக. அப்போ தான் இதில் இது பிடிச்சா தான் இதில் வந்து ஃபினிஷிங் வந்து இது வந்து சரியான அளவு, ஃபினிஷிங் அளவு. அதனால் காலேஜ் இந்த அளவுக்கு துணி விட்டு தான் கட் பண்ணணும். இப்போ ஸ்டிச்சிங்கில் இந்த அளவுக்கு மட்டும் துணி விட்டா அது போதுமா? அது தைக்க போதும். இங்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து இந்த பெண்ட் இருக்குல்ல, பெண்ட் இருக்கும்போது அதிகமான வந்து துணி வந்து விடக்கூடாது. ஓகே. இந்த மார்க் பண்ணியிருக்கிறதுல அப்படியே வந்து கட் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த லைன்லேயே கட் பண்ணுறீங்க? அந்த இதுலேயே வந்து கட் பண்ணணும். ஓகே. கட் பண்ணிக்கணும். அப்புறம் இதை அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த சைடு பட்டன் பெட்டி, இந்த ஊக் சைடு, ஐப்பட்டி சைடு இப்படி வந்து கட் பண்ணிக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கணும். ஓகே. பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அர்காத் பாயிண்ட் போடணும். எல்லா 3 டாட்டுக்கும் இந்த இதுக்கு வந்து அர்காத் போடணும். ஏன் அர்காத் பாயிண்ட் போடணும்? அளவுக்கு நம்மளுக்கு அதான கரெக்டான தெரியும். அங்கே தான் நம்ம தைக்க போகிறோம். ஆமாம். அப்போ தான் வந்து அந்த இது வந்து கரெக்டான தெரியும் நம்மளுக்கு, இல்லைன்னா தெரியாது. இல்லைன்னா வந்து இடம் வந்து இங்கே மார்க் பண்ணாதான் இதுலேருந்து இது டாட் பிடிக்க முடியும். இல்லைன்னா வந்து நம்ம இங்கே பக்கத்தில் போயிடும். அப்போ வந்து அளவுகள் வந்து மாறி வரும். ஓகே ஓகே. இங்கே அர்காத் பாயிண்ட்டு, இங்கே ஒரு அர்காத் பாயிண்ட். ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து ஸ்டிச்சிங் போடுறோமோ அங்கெல்லாம் அர்காத் பாயிண்ட் போடணும். நீ இதெல்லாமே பண்ணியாச்சு. நீ வந்து கவர் தட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் கட் பண்ணுறோம். ஃப்ரண்ட்ல மட்டும் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக கட் பண்ணுறோம். ஆமாம். அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் ப்ளவுஸ் இது. இப்போ வந்து கட்டிங் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஃப்ரண்ட் சைடு வந்து முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் சைடு முடிஞ்சுது. ஸோ இப்படி தனித்தனியாக தான் வரும்ல? தனித்தனியாக தான் வரும். ஓகே 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 ஓகே. தனித்தனியாக இப்படி வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ அர்காட் காயின் போட்டதால் வந்து இதுவும் நமக்கு தெரியுது எங்கெங்கே டாட் வருது. டாட்டு வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கிறது, இந்த மாதிரி டாட் வந்து இப்படி போய் வந்து பிடிக்கிறது. ஸோ இதுலேயும் நம்ம வந்து ஈஸியாக பிடிச்சிக்கலாம். அதுக்கு அந்த அளவு தெரியறதுக்காகத்தான் அந்த இது. இல்லைன்னா வந்து இந்த டாட்னோட அளவு வந்து மாறி வந்துடும். இதில் வந்து ஸ்டிச் பண்ணும் இதுலேருந்து. அதே மாதிரி இங்கேயும் இந்த அளவு தெரியறதுக்கோசரம் தான் இந்த இது மார்க்கு. இல்லைன்னா நம்ம இங்கேயும் கூட இது பண்ணலாம். அது வந்து கப் ஷேப் வந்து மாறி வந்துடும். அதுக்காகத்தான் வந்து இந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறது, கட் பண்ணிக்கிறது. ஓகே, புரியுது புரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் சைட் கட்டிங் பார்த்தோம். எனக்கு இருந்த டவுட்ஸை வந்து மாஸ்டர் கிட்ட கேட்டு நான் கிளியர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மாஸ்டர் நாளைக்கு என்ன கட் பண்ண போகிறோம்? நாளைக்கு ஸ்லீவும் பட்டியும் வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.